வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகும். மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, பிஇ, பிடெக், பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 35,400 1,12,400 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டிசிப்ளினில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. அதேமாதிரி ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட், ஃபார்ம் மேனேஜர், அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், டிரைவர், ஸ்கில்டு சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி 13 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இந்த போஸ்ட்டை தவிர்த்து மீதி எல்லா போஸ்ட்டுக்குமே தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட், ஃபார்ம் மேனேஜர், அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3, டிரைவர் அண்ட் ஸ்கில்டு சப்போர்ட் ஸ்டாஃப் கிரேட் 1 இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே இந்த ஃபார்ம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும், அந்த போஸ்ட் நேம், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், டேட்டு இதெல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். ஸோ அதை பார்த்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க, அதை வந்து டிடியை நீங்கள் பே பண்ணணும். அந்த டிடியோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகண்ட்டோட நேம், அதே மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் அல்லது ஃபாதர் நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளாக் லெட்டர்ஸ்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க, ஓகேங்களா? உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன, அதோட டீட்டெயில்ஸ், நேஷனாலிட்டி, ஜெண்டர் டீட்டெயில்ஸு, ரிலீஜியன் டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, சப்காஸ்ட் என்னவோ அது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இமெயில் ஐடி இதோட டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஆக்டிவான டீட்டெயில்ஸ் கொடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். என்ன ஸ்பெஷலைசேஷன், பர்சன்டேஜ் என்ன, நீங்கள் பார்ட் டைமில் படிச்சிங்களா, ஃபுல் டைமில் படிச்சிங்களா, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த நேம் ஆஃப் ஸ்கூல், காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் அவங்க கேட்டிருக்க மாதிரி ஃபில் பண்ணணும். அடுத்து நீங்கள் ஸ்கூலில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன லாங்குவேஜ் எடுத்து படிச்சிங்க, செகண்ட் லாங்குவேஜ் என்ன, காலேஜில் வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து படிச்சிங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயில்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கிரிமினல் கேசஸ் ஏதாவது இருக்கா இல்லையா அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸு, எனி அதர் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. டிக்ளரேஷன் படிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர், டேட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே லிஸ்ட் ஆஃப் என்க்ளோசர்ஸ் ஃபில் பண்ணணும். அதாவது நீங்கள் உங்களோட டிசி, மார்க் ஷீட், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி என்னென்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணுறீங்களோ அதோட நேம் எல்லாமே இங்கே 1 2 3ன்னு சொல்லி லிஸ்ட்டை போட்டு ரைட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரைட் பண்ணி இது கூட அப்ளிகேஷன் ஃபீஸ் பெய்ட் பண்ண டிடியும் சேர்த்து வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் தி டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் பில்டிங், மாதவரம் மில்க் காலனி, சென்னை 600051, தமிழ்நாடு, இந்தியாங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்.
லாஸ்ட் டேட் ஜனவரி 12ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் இன் ஐசிஏஆர் ஃபண்டட் கேவிகேஎஸ் அப்படிங்கிறத ரைட் பண்ணி சென்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஞ்சிபுரம், சிவகங்கை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி இந்த லொக்கேஷனில் போஸ்டிங்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் அனிமல் சயின்சஸில் 4 வேக்கன்சிஸ், அக்ரோனமியில் 4 வேக்கன்சிஸ், ஹார்டிகல்ச்சரில் 4 வேக்கன்சிஸ், சாயில் சயின்ஸில் 4 வேக்கன்சிஸ், ஹோம் சயின்ஸ் அண்ட் கம்யூனிட்டி சயின்ஸில் 4 வேக்கன்சிஸ், ஃபிஷரிஸில் 4 வேக்கன்சிஸ். ஓகேங்களா. ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் 4, லேப் டெக்னீஷியனில் 4 வேக்கன்சிஸ், ஃபார்ம் மேனேஜரில் 4, அசிஸ்டண்ட்டில் 4 வேக்கன்சிஸ், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3ல் 4 வேக்கன்சிஸ், டிரைவர் கேட்டகரியில் 8 வேக்கன்சிஸ், ஸ்கில்டு சப்போர்ட் ஸ்டாஃப் கிரேட் 1ல் 8 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கம்யூனிட்டி வரைய வேக்கன்சிஸ் பிரேக்கப்புமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே குவாலிஃபிகேஷன் சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 56,500 1,77,500 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே உங்களுக்கு 65,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனிமல் சயின்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வெட்னரி சயின்ஸோ அல்லது அனிமல் சயின்ஸோ எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், பவுல்ட்ரி அண்ட் அனிமல் நியூட்ரிஷன் இந்த மாதிரி படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்லேயே உங்களுக்கு அக்ரோனமி டிசிப்ளின், மாஸ்டர் டிகிரியில் அக்ரோனமி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் டிசிப்ளின் போஸ்டிங்ஸ் இருக்குது. மாஸ்டர் டிகிரியில் ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கணும். அதேமாரி சாயில் சயின்ஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ், மாஸ்டர் டிகிரியில் சாயில் சயின்ஸ் முடிச்சவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்லேயும் உங்களுக்கு ஹோம் சயின்ஸ் அண்ட் கம்யூனிட்டி சயின்ஸில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு மாஸ்டர் டிகிரியில் கம்யூனிட்டி சயின்ஸோ அல்லது ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனோ அல்லது ஹோம் சயின்ஸோ அல்லது ஃபுட் டெக்னாலஜியோ அல்லது டைரி டெக்னாலஜியோ அல்லது பவுல்ட்ரி டெக்னாலஜி அல்லது எல்பிடி இந்த டிசிப்ளினில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் ஃபிஷரி சயின்ஸோ அல்லது அக்வாகல்ச்சரோ முடிச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டில் கம்ப்யூட்டர் இந்த போஸ்ட்டுக்கு 35,400 1,12,400 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 45,000க்கு மேலே கிடைக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து லேப் டெக்னீஷியன் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கேட்டகரியே சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஃபார்ம் மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்கும் சேம் சேலரி தான். பேச்சுலர் டிகிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் சேம் சேலரி 35,400 1,12,400 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எனி டிகிரி ஆர்ட்ஸ், சயின்ஸு, பிடெக், பிகாம், பிசிஏ, எம்சிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 3 இந்த போஸ்ட்டுக்கு 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா 32,000 மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அதோட உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும், டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபி ரிலேட்டடாக டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. அடுத்து டிரைவர் இந்த போஸ்ட்டுக்கு 26,700 69,500 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதோட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்கில்டு சப்போர்ட் ஸ்டாஃப் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 25,000 கிட்ட உங்களுக்கு சேலரி கிடைக்கும் ஃபஸ்ட் மந்த் சேலரி. ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணவங்க, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படித்தவங்க, ஐடிஐ பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்னாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 250 ரூபா ஃபீஸு, அவங்கள தவிர்த்து மீதி இருக்க எல்லாருமே 500 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அந்த ஃபீஸுமே அவங்க சொல்லியிருக்க இந்த நேமில் நீங்கள் டிடியாக எடுத்து அந்த டிடி அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மில் விண்ணப்பிக்கக்கூடாதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா.
செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது டிரைவர், ஸ்டெனோகிராஃபர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ இது மூலமாக வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஜனவரி 12 ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.